எவ்வளவு சொன்னாலும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல நகராட்சி நிர்வாகம் செயல்படுகிறது. அந்த நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்று போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கோமதிபுரம் 2வது தெரு, 3வது தெரு, 4வது தெரு, 5வது தெரு, 6வது தெரு ஏற்கனவே ரோடு எதுவுமே போடல. இதுவரைக்கும் ரோடு போடல. அந்த பகுதியில் எந்த ரோடு வசதியும் இல்ல. எந்த விதமான அந்த வார்டுல பாத்தீங்கன்னா எல்லா முக்கியமான இருக்காங்க, ஆனா ரோடு போடாத சூழ்நிலை உள்ளது. அதே போல திருநெல்வேலி வடக்கு பிரகாஷ் நகர் தார் ரோடு போடுறதுக்கு போட சொன்னா முக்காஜல்லியே போடாம கீழே அந்த முக்காஜல்லியே போடாம மேல தார் போட்டு ஊரை ஏமாற்றுகின்ற வேலையை இங்க இருக்கின்ற நகராட்சி அதிகாரிகளும் இங்க இருக்கின்ற கான்ட்ராக்டர்களும் செய்து வருகின்றனர். எப்படி அங்க இருக்கின்ற எம்இ ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வந்திருந்தார், செல்வன் பேரு. அவர் அந்த ரோடு போட்ட உடனே பில்லு போட சொன்னாங்க. எப்படியா பில்லு போட போனோம், இந்த முக்கால் ஜல்லி 1.5 ஜல்லி போடவே இல்லையே, நான் பில்லு போட்டா ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி 1 மாசம் லீவு போட்டு ஊருக்கு விட்டார் அவரு. இந்த மாதிரி அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் கூட வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இங்க திருநெல்வேலி நகராட்சியிலே இருந்து வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி நகராட்சி முழுவதும் 18 வார்டு இருக்கு, சேர்மன் இருக்காங்க, நகரமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு அமைச்சர் இருக்கார். ஆனா எங்கேயுமே குப்பையை சரியா வாடுறதே கிடையாது. குப்பையை தரம் பிரித்து வாரணும், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு வாரணும். ஆனா அந்த மாதிரி செய்யறதே இல்லை. எல்லாத்தையும் ஒரே இடத்துல அள்ளி திருப்பி ஒரே இடத்துல கொட்டி திருப்பி அதை அள்ளி இன்னொரு வார்டுல கொட்டி காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் அதற்கு உடமையா இருக்காங்க. வீட்டு வரி போடணும்னா கஷ்டப்பட்டு இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் தன்னுடைய வேர்வையையும் ரத்தத்தையும் சிந்தி கஷ்டப்பட்டு வீடு கட்டி வரி போட போனா யார் அப்பமூட்டு இடத்துக்கு வரி அப்பமூட்டு இடத்துக்கு வரி போட போன சொன்னா இங்க இருக்கின்ற அதிகாரிகள் என்ன பண்றாங்க, 10,000 கொடு, 15,000